இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் physical development of 0 to 3 months babies. Hi everyone, welcome to our channel. I'm Mercy, physical therapist of Healwhy Rehab Center. லாஸ்ட் வீடியோவில் ஸ்பீச் மைல்ஸ்டோன்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃபிசிக்கல் மைல்ஸ்டோன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். யூஸ்வலாக குழந்தை பிறந்து ஃபியூ டேஸ்லேயே அவங்களுடைய வெயிட் 7 to 10% ரெடியூஸ் ஆகும். அண்ட் தென் அவங்க பிரெஸ்ட் ஃபீடிங் எடுக்க அவங்களோட வெயிட் வந்து கெயின் ஆகும். ஹைட் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த்துக்கு 1.25லேருந்து 4 சென்டிமீட்டர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆவாங்க. அண்ட் தென் அவங்களோட ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் 1.25 சென்டிமீட்டர் வரைக்கும் க்ரோத் ஆகும். 1 month பேபி ஃப்ளாட்டாக படுக்க வச்சோம்னா அவங்களோட ஹெட் வந்து மிட்லைனில் இருக்காது. ஒன்று ரைட் சைட் ஆர் லெஃப்ட் சைடில் தான் டேர்ன் பண்ணியிருப்பாங்க. தலையை அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்பிட்டு தான் இருப்பாங்க. கிராஸ்ப் ரிஃப்ளெக்ஸ், அதாவது ஏதாச்சும் அவங்க கையில் வச்சோம்னா அதை டைட்டாக அவங்க ஃபிங்கர்ஸால் க்ளோஸ் பண்ணி பிடிச்சிப்பாங்க. கையை காலை நல்லா அசைச்சிட்டு இருப்பாங்க. தென் குப்புரை போடும்போது அவங்களுடைய தலை வந்து ஒரு பக்கமாக தான் சாய்ச்சி வச்சுருப்பாங்க. அவங்களோட சீக்ஸ் வந்து ஃப்ளோரில் தான் இருக்கும், பிகாஸ் ஆஃப் ஹெட் கண்ட்ரோல் இல்லாதனால. செகண்ட் மந்தில் பேபி பார்த்தீங்கன்னா மிட்லைன் பொசிஷனில் அவங்களோட ஹெட்டை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஃப்ளாட் லைன் பண்ணும்போது கையும் காலையும் நல்லா தூக்குவாங்க, காலை வச்சு நல்லா கிக் பண்ணுவாங்க. தென் சைடில் படுக்க வைக்கும்போது அவங்களோட ஹெட்டை லிஃப்ட் பண்ணிவிட்டு குப்புரை திரும்ப ட்ரை பண்ணுவாங்க. குப்புரை படுக்க வைக்கும்போது 45 டிகிரி வரைக்கும் அவங்களோட ஹெட்டை லிஃப்ட் பண்ணிவிட்டு அவங்க தலையை தூக்கி வச்சுருப்பாங்க. கொஞ்சம் எல்போவில் வெயிட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அவங்க அந்த குப்புரை பொசிஷனை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பேபியை உட்கார வைக்கும்போது அவங்களோட ஹெட் வந்து மிட்லைன் பொசிஷனில் இருக்க ட்ரை பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் ஹெட் கண்ட்ரோல் இல்லாதனால அவங்களோட தலை பின்னாடி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 3rd மந்தில் பேபி ஃப்ளாட்டாக படுக்கும்போது அவங்களோட ஹெட்டை மிடில் ஆஃப் தி பாடியில் மெயின்டைன் பண்ணுவாங்க. தென் ஸ்டேஷ்னரி டாய்ஸ் ஏதாவது வச்சுருக்கும் போது அதையே பார்த்துட்டு மிடில் ஆஃப் தி பாடியில் அந்த ஹெட் வந்து மெயின்டைன் ஆகும். தென் டாய்ஸ் ஏதாவது நம்ம இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த டாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே அவங்களோட ஹெட்டை ரொட்டேட் பண்ணுவாங்க. தென் அவங்களுடைய கையையும் காலையும் நல்லா ஸ்ட்ரெச் அவுட் பண்ணுவாங்க. குழந்தைய குப்புரை போடும்போது அவங்களோட ஹெட்டை 45லேருந்து 90 டிகிரிஸ் வரைக்கும் லிஃப்ட் பண்ணுவாங்க. தென் எல்போஸை அவங்களுடைய பாடிக்கு ஃப்ரண்ட்டில் வச்சு சப்போர்ட் பண்ணி ஹெட்டை லிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த பொசிஷனை மெயின்டைன் பண்ணுவாங்க. தென் அவங்களோட லெக்ஸை ஸ்ட்ரெச் அவுட் பண்ணிவிட்டு நல்லா கிக் பண்ணுவாங்க. சைடில் படுத்திருக்கும்போது ஃப்ரம் சைடில் இருந்து அவங்க பேக்குக்கு அவங்களே ரோல் பண்ணி வருவாங்க. நம்ம குழந்தைய உட்கார வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஹெட்டை வந்து லைட் ஷேக்கிங்கோட ஹெட் வந்து மிடில் ஆஃப் தி பாடியிலேயே கண்ட்ரோல் பண்ணி உட்கார ட்ரை பண்ணுவாங்க. தென் அவங்களுடைய கையை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க ஏதாவது டாய்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதை கையில் வச்சு விளையாடுவாங்க. ஆனால் அவங்களாவே அந்த டாயை எடுக்க முடியாது, எடுத்து அதை ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. குழந்தைய நிற்க வைக்கும்போது அவங்களோட பாதத்தை ஃப்ளாட்டாக ப்ளேஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.